Let's learn the glossary words. Reading and meaning bilingual பார்க்கலாம். So the first word shrug. Raise one's shoulders slightly and momentarily. Shrug அப்படின்னு சொல்லும்போது இல்லை தெரியாது வேண்டாம் அப்படின்றதுக்காக டக்குன்னு நம்ம ஷோல்டர்ஸை ஆட்டி ஒரு பாடி லாங்குவேஜ் ஆன்சர் கொடுக்கறது தான் shrug. Tunic, a loose outer garment without sleeves. ரொம்ப குளிர் பிரதேசங்களில் போடக்கூடிய ஸ்வெட்டர், ஆனால் நிறைய லேயர்ஸ் ஆஃப் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால ஸ்லீவ்ஸ் இல்லாத ஒரு ஸ்வெட்டர், அதுதான் டியூனிக். ஸ்லாக்கெண்ட், ரெடியூஸ்ட், குறைகிறது. ஒரு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க, பிஸியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டாங்க அப்படின்னும் போது we can use slackened, reduced. Demeanor, appearance and behavior. ஒருத்தவங்களை பார்க்கும்போது அவங்களுடைய தோற்றம் இல்லை அவங்களுடைய நடை உடை பாவனை, அது எல்லாமே நம்ம demeanor, appearance and behavior அப்படின்னு சொல்லலாம். Artless, innocent, guileless, ரொம்ப வெகுளித்தனமாக சூதுவாது இல்லாத அப்படின்னு யூஸ் பண்ணுறதுக்கு we can say artless, innocent, guileless. Hawk, sell things crying out loudly, going from place to place. நம்ம தெருக்கள்லாம் ஏதாவது பொருட்களை சத்தமாக கூவி கூவி விற்கிறது தான் we can say hawk. sell things crying out loudly, சத்தமாக கூவி கூவி விற்கிறாங்க. ஸோ இப்போ ஏதாவது பழங்கள் விற்கிறாங்கன்னா அதை சத்தமாக சொல்லி விற்கிறது தான் hawk. Deserted, uninhabited, unoccupied, கைவிடப்பட்ட, யாருமே இல்லாத இடத்த நம்ம deserted, uninhabited, யாருமே அங்கே தங்கலை, unoccupied, யாருமே அந்த இடத்த அவங்களுக்கு வேணும்னு எடுத்துக்கலை, அப்படியே அது சிதிலம் அடைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். Emigrate, take up citizenship of another country, வேறொரு நாட்டில் குடியுரிமை பெறுறது தான் emigrate. Vexation, annoyance, இரிட்டேட் பண்ணுறதுன்னு சொல்லலாம். நம்மளை யாராவது எரிச்சல் ஊட்டுறாங்க அப்படின்றதுக்கு we can say vexation. Vestibule, lobby, ஒரு ஹோட்டலோ இல்லை ஹாஸ்பிட்டலோ இருக்குதுன்னா அதோட வரவேற்பறை, ரிசப்ஷன் மாதிரியான ஒரு இடம் தான் vestibule. Chatter, a series of short, quick, high-pitched sounds. இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே படபடன்னு டக் 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 டக்குன்னு ஹை பிச்சில் சத்தமாக பேசிகிட்டு இருக்கதை we can say chatter. Intrude, enter without permission, அனுமதி இல்லாமல் உள்ளே நுழையிறது தான் intrude அப்படின்னு சொல்லணும். Rubble, debris, broken bricks, உடைஞ்சு விழுந்த ஒரு கட்டடத்திலிருந்து எடுக்கப்பட்ட ரொம்ப டேமேஜாக இருக்கக்கூடிய செங்கற்கள், அதுதான் rubble அப்படின்னு சொல்கிறோம். Hope it's clear to you all. இப்போது இந்த பிக்சர்ஸோட glossary words and meanings நீங்கள் எல்லாரும் pictographic மெமரியில் ஈஸியாக கற்றுக்கலாம். See you in the next video. Till then, thank you.